இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கொலினர்ஜிக் ட்ரக்ஸோட மருத்துவ பயன்பாடுகளும், அதாவது கிளினிக்கல் யூசஸ் ஆஃப் கொலினர்ஜிக் ட்ரக்ஸும் அண்ட் கொலினர்ஜிக் ட்ரக்ஸோட பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறது, அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் கொலினர்ஜிக் ட்ரக்ஸ். இது 2 டாபிக்கையும் தான் இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். கொலினர்ஜிக் ட்ரக்ஸோட மருத்துவ பயன்பாடுகள், அதாவது கிளினிக்கல் யூசஸ் ஆஃப் கொலினர்ஜிக் ட்ரக்ஸ். 3 மெயினான இதை கவர் பண்றோம். கிளக்கோமா, மயஸ்தீனியா கிரேவிஸ், அல்சைமர் டிசீஸ். முதல்ல கிளக்கோமா பார்க்கலாம். இந்த நோயோட தன்மை பார்த்தீங்கன்னா கண் அழுத்தம், அதாவது இன்ட்ரா ஆக்குலர் பிரஷர் அதிகரித்து பார்வை பாதிக்கப்படுது. இதுல பயன்படும் கொலினர்ஜிக் ட்ரக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிலோகார்பின், மஸ்காரினிக் அகோனிஸ்ட், 2வது கார்போகால், 3வது பைசோஸ்டிக்மைன், அசிடைல் கொலைன் எஸ்டேஸ் இன்ஹிபிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்கள்ல இருக்கக்கூடிய பியூப்பில் அப்படிங்கிற ஒண்ணு சுருங்க செய்யும். இதனால கண் திரவம் வெளியேறும், அழுத்தம் குறையும். 2வது மயஸ்தீனியா கிரேவிஸ், தசை சோர்வு நோய். இதோட நோய் தன்மை பாத்தீங்கன்னா நிக்கோட்டினிக் ரிசெப்டார்ஸ் மீது ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிற ஒரு தாக்குதல் இருக்குது. இது நம்மளோட எதிர்ப்பு சக்தி உருவாக்கும், இந்த ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அப்படிங்கறத. இதனால தசை பலவீனம் ஆகுது. இதுல பயன்படும் மருந்து பாத்தீங்கன்னா அசிடைல் கொலைன் எஸ்டேஸ் இன்ஹிபிட்டார்ஸ், நியோஸ்டிக்மைன், பைரிடோஸ்டிக்மைன், எட்ரோஃபோனியம். இது மாதிரி இந்த எட்ரோஃபோனியம் அப்படிங்கிறது இதை கண்டுபிடிக்கிறதுக்காக, இந்த மயஸ்தீனியா கிரேவிஸ் அப்படிங்கிற நோயை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. டென்சிலான் டெஸ்ட் அப்படிம்பாங்க. அதுலதான் இந்த எட்ரோஃபோனியம் பயன்படுத்துறாங்க. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அசிடைல் கொலைன் எஸ்டேஸ் அப்படிங்கிற இந்த என்சைமை தடை செய்யும். இதனால அசிடைல் கொலைனோட அளவு அதிகரிக்குது. நிக்கோட்டினிக் ரிசெப்டார் மீது இந்த அசிடைல் கொலைன் போய் தூண்டுதல் அதிகம் பண்ணும். இதனால தசை இயக்கம் மேம்படும். 3வது அல்சைமர் டிசீஸ், மறதி நோய். இதோட நோய் தன்மையை பார்த்தீங்கன்னா மூளையில இருக்கக்கூடிய அசிடைல் கொலைன் குறைபாடு இருக்கும். அதனால நினைவு, சிந்தனை திறன் எல்லாம் பாதிக்கப்படும். இதுல பயன்படும் மருந்துகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அசிடைல் கொலைன் எஸ்டேஸ் இன்ஹிபிட்டார்ஸ், டோனபெசில், ரிவாஸ்டிக்மைன், கேலண்டமைன். இந்த மாதிரி இது எப்படி வேலை செய்யும் பாத்தீங்கன்னா பிளட் பிரெயின் பேரியர் அதை கடந்து போய் அசிடைல் கொலைன் அளவை மூளையில அதிகரிக்க செய்து. இதனால நினைவு செயல்பாடு மேம்படுது. கொலினர்ஜிக் ட்ரக்ஸோட பக்க விளைவுகளை இப்போ பார்க்கலாம். கொலினர்ஜிக் அகோனிஸ்ட் அல்லது அசிடைல் கொலைன் எஸ்டேஸ் இன்ஹிபிட்டார்ஸ் இதை உட்கொள்ளும் போது அசிடைல் கொலைன் அளவு அதிகரிக்கிறனால மஸ்காரினிக் மற்றும் நிக்கோட்டினிக் ரிசெப்டார் ஆக்டிவேஷன் காரணமா பல பக்க விளைவுகள் ஏற்படலாம். முதல்ல மஸ்காரினிக் சைடு எஃபெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாராசிம்பத்தட்டிக் ஓவர் ஸ்டிமுலேஷன், அதாவது பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஓவரா ஸ்டிமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்ன பக்க விளைவுகள் வருது. இது ஒரு ஆக்ரனிம், அதாவது டம்பல்ஸ் அப்படிங்கிற அந்த ஆக்ரனிம் மூலமா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் உங்க எக்ஸாம்ஸ்க்கு. ஏன்னா பொதுவா நம்ம ஃபார்மசி எக்ஸாம் எழுத போகும்போது சில டைம் நம்ம சைடு எஃபெக்ட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கூட போகலாம். பட் கொஸ்டின் சைடு எஃபெக்ட்ஸை மட்டும் கேட்டோம்னா அந்த இடத்துல நம்ம மாட்டிக்குவோம். அஃப்கோர்ஸ் நம்ம நார்மலானது வச்சிருப்போம், டிசினஸ், கன்ஃபியூஷன், வாமிட்டிங், நாசியா, இந்த மாதிரியான காமன் இதை ஞாபகம் வச்சிருப்போம். பட் ஒரு சில மருந்துகளுக்குலாம் மெயினான ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதை எடுத்தா இந்த பிரச்சனை கண்டிப்பா வரும்னா அதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுன்னு இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த டம்பிள்ஸ், மஸ்காரினிக் சைடு எஃபெக்ட்ஸ்ல டம்பிள்ஸ் அப்படிங்கிற அந்த ஆக்ரனிமை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டி ஃபார் டயேரியா, வயிற்றுப்போக்கு, யூ ஃபார் யூரினேஷன், அதிகமா சிறுநீர் வெளியேற்றம் இருந்துட்டே இருக்கும். எம் ஃபார் மயோசிஸ், பியூப்பிள் சுருங்கிட்டு இருக்கிறது. பி ஃபார் பிராடிகார்டியா, இதய துடிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்த இன்னொரு பி பிராங்கேரியா, நுரையீரல சளி அதிகரிச்சுட்டு இருக்கிறது. இ ஃபார் எமசிஸ், வாந்தி வர்றது. எல் ஃபார் லாக்ரிமேஷன், கண்ணீர் வடிதல். எஸ் ஃபார் செலைவேஷன், எக்ஸஸா அதாவது அதிகமா எச்சில் உற்பத்தி ஆகிறது. another S for sweating, அதிக வியர்வை. அடுத்த சைடு எஃபெக்ட்ஸ் நிக்கோட்டினிக் சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது அசிடைல் கொலைன் எஸ்டேஸ் ஓவர் டோஸா ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது, என்னென்ன பக்க விளைவு வரும் அப்படிங்கிறது. முதல்ல மசில் கிராம்ஸ் வரும், அதாவது தசை ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி. 2வது தசை செயலிழப்பு, அது பேரலைசிஸ்னு சொல்லுவாங்கல்ல அது. ரத்த அழுத்தம் அதிகரிக்குது, அதாவது ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. செரிமான குழாயில வலி வரதான சான்சஸ் இருக்கு, அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் கிராம்ஸ் அப்படின்னு சொல்றது. கடைசியா சிவியர் டாக்ஸிசிட்டி இருக்கும். எப்போ அப்படின்னா ரொம்ப அதிகமான டோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவியரான டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது கொலினர்ஜிக் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிடைல் கொலைனோட அளவு உடல்ல அதிகமா ஆகும்போது லைஃப் த்ரெட்டனிங்கான எஃபெக்ட் இருக்கும். முதல்ல மூச்சு தடை, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், மயக்கம் வரும், மனக்குழப்பம் வரும்,
தசை வந்து செயலிழப்பு ஆகும். அதாவது ஃப்ளாசிட் பேரலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கான இம்மீடியேட் ஆன்டிடோட் அப்படின்னா ஆன்டிடோட் அப்படிங்கும்போது இப்போ நம்ம அசிட்டில் கொலைன் அதிகமாகிடுச்சு அது விஷத்துக்கு ஈக்குவலானது. ஸோ அதை சரி செய்யறதுக்கு கொடுக்கக்கூடியது தான் ஆன்டிடோட். இதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அட்ரோபின், மஸ்காரினிக் பிளாக்கர், பிராலிடாக்சின், ஆர்கனோபாஸ்பேட் பாய்சனிங்காக பயன்படுத்தக்கூடியது. அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த பிராலிடாக்சின் வந்து பயன்படுத்துவாங்க. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மஸ்காரினிக் சைடு எஃபெக்ட்ஸ்னா எப்போவுமே வெட் சிம்டம்ஸ் தான் இருக்கும். அதாவது யூரினேஷன் அதிகமாகும், சலைவேஷன் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நிக்கோட்டினிக் சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா தசை நரம்பு வந்து தாக்குங்கள் எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னா கொலினர்ஜிக் கிரைசிஸ் இருக்கும்.